வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. நம்ம முகம் வந்து பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து 2 விஷயம் செஞ்சு காட்ட போறேன். இதை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே வந்தாலே நல்ல வந்து கலர் கொடுக்கும். ரெண்டாவது முகத்துல வந்து ஒரு புள்ளி புள்ளியா இருக்கும், அந்த மாதிரி இல்லாம இருக்கும். முகப்பருவு இருக்கும், முகப்பருவு இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் சிலர் முகத்தை பார்த்தீங்கன்னா ஆயில் அப்படியே வடிஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நான் 2 விஷயம் செய்ய போறேன். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, பாலாடை வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாலாடையில் ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அதில் ஒரு 2 சொட்டு தேன், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கை முகம் எல்லாமே வந்து இதை டெய்லி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா முகம் வந்து கொஞ்சம் நல்ல பளபளன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து அந்த சுருக்கங்கள் வராது. முகத்தில் கையில் இதெல்லாம் வந்து சுருக்கம் வராமல் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் இவ்வளோ திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இதில் பால் விட்டு கலந்துக்கலாம். பால் ஆடை எல்லாம் நல்லா உடச்சி நல்லா வந்து கலக்கிக்கங்க. திரியாக இல்லாமல் கலக்கிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பால் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் நான் முகத்தில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு மெத்தடு. இதை வந்து நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இது வறண்ட முகத்துக்கும் சரி, ஆயில் பேஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பால், தேன், பச்சரிசி மாவு இது 3 மட்டுமே நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கழுத்துக்கிட்டலாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், அப்படியே கருவளையம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளத்துக்கு, அதுக்கப்புறம் கண்ணுக்கிட்ட இருக்கிற கருவளையம், இது எல்லாமே நீங்கள் டெய்லி வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, கையில் வந்து வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்ம வந்து எது வரைக்கும் ட்ரெஸ் போடுறோமோ அது வரைக்கும் நல்ல கலராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு எல்லாமே நீங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வறண்ட சருமத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெய் வடைகிற சருமத்துக்கும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீட் பாடியாக இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிலருக்கு வந்து கோல்டு பாடியாக இருக்கும், கொஞ்சம் ஏதாவது யூஸ் பண்ணால் உடனே சளி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கலாம் இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த தயிரில் யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தலைவலி வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சளி பிடிச்சிக்கும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் பாடி, நிறைய பேருக்கு முகமெல்லாம் வந்து எப்போ இப்படி தொட்டாலுமே சூடாக இருக்கும். கை தொட்டால் சூடாக இருக்கும், இப்படி முகத்துக்கிட்ட தொட்டால் சூடாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த தயிர் வச்சு யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கோல்டு, அந்த ஹீட்டை ஃபுல்லாக குறைச்சி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரிலாக்ஸாகவும் இருக்கும் இதை போடும்போது. இப்போ நான் இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விளக்கெண்ணெய் ஒரு 2 சொட்டு போல் விட்டுக்கலாம். எப்பவுமே விளக்கெண்ணெய் வந்து ஹைப்ரோலலாம் நீங்கள் நைட்டில் வந்து தடவிட்டு படுத்தீங்க அப்படின்னா ஹைப்ரோ திக்காகவே நல்லா வந்து வளர்ந்துருக்கும். அது தவிர இந்த விளக்கெண்ணெயோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தலைக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா ஹீட் நல்லா குறைஞ்சி முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 2 சொட்டு அளவுக்கு நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. பாருங்க, பூசு மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை ஆண்களுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படின்னா மஞ்சள் வந்து சேர்க்க வேணாம். நீங்கள் வந்து பூசு மஞ்சள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துக்கலாம். ஆண்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் யூஸ் பண்ண வேணாம். பெண்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மஞ்சள், அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள், 2ல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் வந்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி எல்லாம் தயிரை நல்லா உடைச்சிருங்க. இப்போ இது முகத்தில் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு முகத்தில் வந்து இந்த இடத்துலலாம் வந்து முடி இருக்கும். முடி இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த நம்ம தயிர் யூஸ் பண்ணது, மஞ்சத்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவளுக்கு வந்து முகத்தில் கொஞ்சம் நல்லாவே முடி இருக்கும். இது எல்லாமே நம்ம வீட்டில் இயற்கையாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். நம்ம கிச்சனில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருளை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம இதை போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸி, சிம்பிளான, ஒரு செலவே இல்லாத ஒரு முகத்தை வந்து அழகுபடுத்துகிற ஒரு பொருள் தான்.
ஒரு 10 நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கழுவிட்டு நான் மறுபடியும் இவன் முகத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த இடமெல்லாம் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வழவழன்னு இருக்கும். இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வேணும்னா அம்மா வீட்டு சமையலை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து தலையில் வந்து நிறைய பேருக்கு பேன் இருக்கும், ஈர் இருக்கும், அதெல்லாம் எடுக்க தெரியாது. அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நான் அந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் முடி வளர்கிறதுக்கு, முடி வந்து நார்மலாகவே சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு செம்பட்ட முடியாக இருக்கும், கருப்பாகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.